நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு அந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரியான பலாபலன்களை கடகராசி அன்பர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வா வசு இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஆதாயம் நிறைந்த ஒரு வருடம். ஆகவே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த வருடம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும். ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த சனி பகவானோட அமைப்பு, குரு பகவானோட அமைப்பு, ராகு கேது பகவானோட அமைப்பு இதெல்லாம் பார்த்து எந்த மாதிரியான பலாபலன்களை கடகராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தா 14 பங்கு ஆதாயமும் 8 பங்கு விரயமும் கொண்டது தான் கடகராசி. ஆகவே மொத்தத்தில் நல்ல ஆதாயமான வருமானம் தருகின்ற பலாபலன்கள் தான் இந்த கடகராசிக்கு இருக்கும். ஆனால் எல்லா கிரகமும் அதே மாதிரி பலனை தருமா அப்படின்னா அது மாதிரி இல்லை. சில கிரகங்கள், இப்போ உதாரணமாக சனி பகவானோட இருப்பு அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பாக்கியம் குறைவாகத்தான் இருக்கும். நம்ம யோகம் குறைவாக இருக்கும். அதிர்ஷ்டம் நம்ம நினைச்ச நம்முடைய முயற்சிகளில் கிடைக்கின்ற வெற்றி கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு பின்னடைவு ஏற்படும். பெண்களுக்காக அதிகம் பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அல்லது கோயில் திருப்பணிக்காக நன்கொடை தருவது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகம் பணம் செலவாகும். சுப செலவுகள் அதிகமாகிற ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த நேரத்தில் தங்க ஆபரணங்களில் பணம் முதலீடு செய்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். சில பேர் பங்கு சந்தையிலும் பணம் முதலீடு செய்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமான சுப செலவுகள் இருக்கிற விசேஷங்கள் நடக்கும். இப்போ கடகராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம். அதில் புனர்பூசத்துக்கு முதல் 4 மாதம், கடைசி 4 மாதம் நல்லா சிறப்பாக தான் இருக்கும். நடுவில் 4 மாதம் சுமாராக இருக்கும். பூசத்துக்கு பொறுத்தவரை கொஞ்சம் முதல் 8 மாதம் சுமாராக தான் இருக்கும். கடைசியில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆகவே பூசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் 2 மாதங்கள் சுமாரான பலன்களும், கடைசி 4 மாதம் கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த பலன்களை தரும். அப்போது கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் யோகங்கள் நிறைந்த வருடமாக இது இருக்காது. விஸ்வா வசு ஆண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராகு பகவானோட சஞ்சாரம் 8வது வீட்டில் ராகு பகவானோட சஞ்சாரமானது சில காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, வண்டி ஓட்டும்போது வண்டியிலேருந்து விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகிறது, இந்த மாதிரி விபத்துக்கள், வீட்டில் கேஸ் வைக்கும்போது குக்கரில் கைப்பட்டு கொப்பளம் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு எச்சரிக்கையாக உணர்த்துகின்ற வகையில் அடிபடும் அல்லது விழிப்புண் பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கேது பகவானோட சஞ்சாரமானது சிறப்பாக தான் இருக்குது. வாக்கு பலிதம் தருகின்ற ஒரு இடம். நம்ம ஏதாவது யாரையாவது வேண்டான்னு திட்டினா கூட அது பலிதமாயிடும். அதனால் கொஞ்சம் கடகராசி அன்பர்கள் நம்ம யாரையாவது வாழ்த்தினா பரவாயில்ல, அல்லது அவங்களுக்கு நல்லது நினைக்கணும். கெட்டது நினச்சா அதுவும் நடந்துடும். கரிநாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வாக்கு பலிதம் பெற்ற ஒரு இடம் ராசி கடகராசி. இன்னும் சொல்ல போனால் முற்பிறவிகளில் நம்ம செய்த நல்லது கெட்டதுக்காக இந்த பிறவியில் அதிகமான பணம் கையில் இருப்பு வைத்திருக்கிற ஒரு ராசியாகவும் இருக்கும். நல்லா பணம் புரளுகின்ற ஒரு வருடமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குரு சனி அவங்களோட பார்வை பலன்கள் பார்க்குறப்போ திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்.
நல்ல நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கு அல்லது வாக்கு பலிதம் அல்லது நம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல பலன்தான். ஆனால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடுமையான உழைப்பில் சொந்த காலில் நிற்கிற மாதிரியான பலாபலன்களை தான் கடகராசி என்பர்கள் இப்போ பெறப்போகிறார்கள். மொத்தத்தில் பணம் நிம்மதியெல்லாம் பார்க்கக்கூடாது. பணம் பார்த்திங்கன்னா பணம் கையில் இருக்கிறதுனால பாதி பிரச்சனைகளை அதுவே சரி பண்ணிடும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை சுமாரான பலாபலன்களை இந்த விசுவாவசு ஆண்டில் பெறப்போகிறார்கள். ஆகவே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஏதாவது செய்யக்கூடாத விஷயங்கள், நம்ம வயதுக்கு மீறிய முயற்சிகள், வண்டியை வேகமாக ஓட்டுறது அல்லது நம்ம அங்கேருந்து அங்கே குதிக்கிறது, அங்கேருந்து இங்கே குதிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா கீழே விழுந்து அடிபடுற மாதிரியான சம்பவங்கள் 8ல் ராகு இருக்கிறது விபத்துக்களை காட்டுகின்ற விழிப்புண்களை பெறுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கணும். அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுமாரான பலன்களை கடகராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதனால் சிம்மராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக கண்டிப்பாக இதை அவங்க எதிர்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் அந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் ரீதியாகவும் ஒரு அசதி, டயர்ட்னஸ், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதனால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமான செயல்பாடுகள் தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வண்டி ஓட்டும்போது, வாகனம் ஓட்டும்போது அல்லது வீட்டில் ஏதாவது வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விபத்துக்கள், இப்போ கேஸு நம்ம வைக்கிறோன்னா கொஞ்சம் கவனம் இல்லாத போது கையில் சூடு பட்டுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். கத்தி பயன்படுத்துகின்ற போது கையை கட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் அந்த 8வது வீட்டில் இருக்கிற அந்த அஷ்டமத்து சனி பண்ணுவார். சில அவமானங்களை ஏற்படுத்துவார். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் கம்பீரமான, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கௌரவத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு ராசி. அந்த ராசிக்கு இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் அவமதிப்புகளை ஏற்படுத்துவார், கொஞ்சம் அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவார், அவங்களோட மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத இடத்துல நம்முடைய ஆலோசனைகளை சொல்கிறதோ அல்லது தேவையில்லாத இடத்தில் நம்முடைய மூக்கை நுழைப்பதோ நிச்சயமாக அவர்களுக்கு அவமானமாக மாறக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஆதாயம் 11 பங்குன்னா விரயமும் 11 பங்கு, லாப நஷ்டம் எல்லாமே சமமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். கையில் வந்து போகும் அல்லது நம்முடைய செலவுக்கேற்ற அளவுக்கு பணம் கையில் வந்து போகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால கொஞ்சம் பணம் அபரிமிதமாக கையில் புரளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வருமானம் பல விதங்களில் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அல்லது பங்குச்சந்தையில் நம்முடைய முதலீடுகள் இருக்குமேயானால் அதில் லாபம் வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகளை செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சிம்ம ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால திடீர்னு நமக்கு ஏதாவது உடல் அசதிகள் அல்லது தேவையில்லாத ஒரு டயர்ட்னஸ், என்ன காரணம்னே தெரியாத சில வியாதிகள், இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேது பகவான் எப்போ ராசியிலே அமர்ந்திருக்காரோ அப்போ அந்த ராசிக்குரிய பொதுவாக ஒரு ஜாதகருடைய ராசி தான் அவங்களோட முயற்சி, அந்த ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயம். கேது தான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய பலாபலங்களை, அந்த காரகத்துவத்தை சற்று குறைக்கக்கூடியவராகவோ அல்லது அதில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராகவோ இருப்பார். அப்போ கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறதுனால
சிம்ம ராசி அன்பர்களுடைய கம்பீரம், அவர்களுடைய தோற்றம், நடை, உடை, பாவனை, அவர்கள் எடுக்கின்ற முடிவு, இதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகளை ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏற்படுத்திவிடுவார். கேதுவில் ராசியில் இருந்தால் 7வது வீட்டில் ராகு கண்டிப்பாக இருப்பார். ராகு அங்கே இருக்கும்போது குடும்பத்தில் கணவன், மனைவி, நண்பர்கள், நம்ம பார்ட்னர்ஸ், வியாபாரம் செய்கின்ற இடத்துல பார்ட்னர்ஸ் போன்ற இடங்களில் சில சில சச்சரவுகளை, சில சில சிரமங்களை ஏற்படுத்துவார், பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஆகவே மொத்தமாக பார்த்துக்கிறப்போ சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா இடத்தையும் ஏற்கனவே அஷ்டமத்து சனி பழி போட்டாச்சு அது மேலே மொத்தமாக. அப்போ அந்த அஷ்டமத்து சனியை எதிர்பார்த்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோமே ஆனால் இந்த கஷ்டத்தை வெகு எளிதாக கடந்துடலாம். நம்ம எந்த நேரத்திலையும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. எதையுமே அதிகாரமாக மற்றவர்களை புண்படுத்துகின்ற வகையில் பேசாமல் இருந்தோம் என்றால் இந்த அஷ்டமத்து சனியும் சரி, மற்ற கிரகங்களின் அமைப்புகளும் சரி, இந்த புத்தாண்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்றுவிடும். மெதுவாக காலை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஒரு வருஷம் நம்முடைய செயல்பாடுகள் மெதுவாக ஆனால் தப்பு இல்லை. ஆகவே இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் சிம்மராசி என்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும். நிச்சயமாக அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இதை வெகு எளிதாக இந்த அஷ்டமத்து சனியை கடந்து விடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, ரொம்ப யோகமான வருஷம் உங்களுக்கு இந்த வருஷம். விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு லாபத்தை, பணத்தை, வருமானத்தை அள்ளித்தரப்போகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். 14 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் மெதுவாக ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்கின்றவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த விஸ்வாவசு காலத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், பண விஷயத்தில் ஆதாயம் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் உத்திரம் சுமாரான பலனாக இருக்கும். நான் சுமார்னு சொல்ல முடியாது, ஓகே. முதல் 4 மாதமும் கடைசி 4 மாதமும் சிறப்பாகவே இருக்கும். நடுவில் ஒரு 2 மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுவும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஹஸ்தம் தான் முதல் 4 மாதம் ஓஹோன்னு இருப்பாங்க, 7 பாயிண்ட். நடுவில் ஒரு 4 மாதம் படாத பாடுபடுவாங்க. கடைசி மாதம் சுமாராக இருக்கும். சித்திரை எடுத்தீங்கன்னா முதல் மாதம் சுமாராக, முதல் 4 மாதம் சுமாராக இருக்கும். நடுவில் ஒரு 4 மாதம் படாத பாடுபட்டு கடைசியில் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் பணம் அதிகமாக வருகின்ற வாய்ப்புகள். சொல்லப்போனால் வேலை பார்க்குறது, வியாபாரம் செய்கிறது, தொழில் செய்கிறது, இப்படி பல விதங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னியோட அதிபதி புதன். கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில், பங்கு சந்தையில் பணம் போட்டு வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்க வேலையை நம்பியோ தொழிலை மாத்திரம் நம்பியோ இருக்க மாட்டாங்க. வியாபாரம் செய்தாலும் சரி, அவங்க ஒரு விவசாயம் பார்க்கிறவராக, வயல்வெளிகளை பார்க்கிறவராக, வேலை செய்தாலும் அவர்கள் வியாபாரம் செய்கின்றவர், பல வகைகளில் பணத்தை சம்பாதிக்கின்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் ஓஹோ என்று கொட்டப்போகிறது. கொஞ்சம் கவனமாக சேமித்து வைக்க வேண்டிய காலகட்டம். 14 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் இருக்கிற காலத்தினால ஏற்கனவே அவங்க ரொம்ப ரொம்ப கணக்கு பார்த்து செலவு செய்கிறவர்கள் தான். பணம் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் சேரும். அவங்க ஆடம்பரமாகவோ அல்லது தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க கன்னி ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து
கண்டக சனியாக இருக்க போகிறார். ஆகவே மனைவி மூலமாக சில செலவுகள் வரலாம், அல்லது இவருக்கு இஷ்டமில்லாத சில செயல்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனைவி, நண்பர்கள், வியாபாரமாக இருந்தால் பார்ட்னர்ஸ், இவங்க மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் அல்லது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அதே நேரத்தில் 10வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். வேலை விஷயமாக நியாயமாக நடக்கிறது அல்லது நேர்மையாக இருக்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெயரையும் நல்ல சம்பாத்தியத்தையும் தரும். உங்களை பற்றிய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ கேது பகவான் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக ஜாதகத்தில் கேது 12ல் இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் விசு புத்தாண்டில் கேது பகவான் 12ல் இருக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் ஒரு ஞானம் பெறுகின்ற ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை மனதளவில் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சித்தர்களைப் போல ஏதாவது ஞான மார்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு சிந்திப்பை விட இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் புத்திசாலித்தனமாக புதுமையாக ஏதாவது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மற்றவங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு 6வது வீட்டில் ராகு. பொதுவாக ராகு பகவான் 3, 6, 11 இருந்தால் சிறப்பான பலன்தான். யோகத்தை தருகின்ற பலன், பங்குச்சந்தையில் மிகப்பெரிய லாபத்தை தருகின்ற பலன், அந்நிய நாடு மூலமாக பணம் வருமானத்தை பெறுகின்ற பலன். அதே நேரத்தில் ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்கிற காரணத்தினால வியாதிகளையும் வழக்குகளையும் கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஏதாவது சின்ன அரசாங்கத்துக்கு அபராதம், ஹெல்மெட் போடாமல் அபராதம் கட்டுறது மாதிரி சின்ன பெட்டி கேஷில் மாட்டிக்கிற தன்மையும் இருக்கும். உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத டென்ஷன், சின்ன விஷயங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறது போன்ற விஷயங்கள், மனதை பாதிக்கக்கூடிய நிம்மதியில்லாத பல விஷயங்களை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். மற்றபடி மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கையில் பணம் அதிகமாக புரள்கிற காரணத்தினால ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.